வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுடுங்க. அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம்பருப்பு, 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பிசிபெல்லாபாத்துக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது முழுசாகவே போடலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும் 2 நறுக்கிக்குங்க. 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கேரட், முருங்கைக்காய் 1, முருங்கைக்காவை கொஞ்சம் நீளமாகவே நறுக்கிக்குங்க. 4-5 பீன்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணியில் ஊற போட்டு வச்சுடுங்க. 4-5 பல்லு பூண்டு, 7-8 வரமிளகா, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குங்க. அதில் கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. அது கூடவே உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. இது ரெண்டும் வறுப்பட்டதுக்கு அப்புறம் வெந்தயத்தையும் வர கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம். அது கூடவே வர கொத்தமல்லியும் போட்டுக்குங்க. அடுத்ததா வரமிளகா போட்டுக்கலாம். அது கூடவே 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் உருகினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் எண்ணெயிலேயே போட்டுக்குங்க. அடுத்ததா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதனதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கிங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்குங்க. அடுத்ததாக பீன்ஸ் போட்டுக்கலாம். அது கூடவே கேரட், அடுத்ததாக உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்குங்க. அது கூடவே முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கூடவே தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிசிபெல்லாபாத் மசாலாவையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம். இப்போ 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு இருக்குது, மொத்தம் 1.5 டம்ளர். அதுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா பிசிபெல்லாபாத் நல்லா குழஞ்சி இருந்தால் தான் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் நம்ம 1.5 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பை ஒரு 5 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற போட்டுருங்க. இப்போ அந்த ஊறி இருக்கிற துவரம்பருப்பை குக்கரில் போட்டுக்கலாம். பருப்பு போட்டதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்குங்க. அரிசி பருப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது நம்ம ஒரு 3 விசில் விடலாம். ஃபஸ்ட்டு விசில் மட்டும் ஹையில் வச்சு விடுங்க. மீதி 2 விசிலை சிம்மில் வச்சு விடுங்க. இப்போ ஒரு 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ பிசிபெல்லாபாத் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கரண்டியால் நல்லா கலக்கி விடுங்க.
இப்போ டேஸ்டியான பிசிபெலாபாத் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும். நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.